பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு வருவது தமிழ் மக்கள் மீதான அவரது அன்பை காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். அவரோடு நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோட பல்வேறு விவரங்கள் கேட்டுக்கலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ பிரதமர் அவர்கள் இன்று மாலை தமிழகத்துக்கு வர்றாங்க. 3 நாள் பயணம். இந்த பயண திட்டம் என்பது அரசு நிகழ்ச்சிகள், அதேபோல ஆன்மீக நிகழ்ச்சிகள் இருக்கு. இந்த பயண திட்டத்துடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு சார்? இது தமிழகத்துக்கு நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஜனவரி மட்டுமே இது ஒரு 2வது முறை மாதம் பிறந்த உடனே நமக்கு இங்கே வந்திருந்தார். அதே போல் பொங்கல் பண்டிகையை நம்ம டெல்லியில் பொங்கல் விழாவானது அங்கே தமிழ் மக்களோட பொங்கல் விழா கொண்டாடினார். இன்றைக்கு இங்கே வந்து கொண்டு இருக்கிறார். பிரதமர் அவர்கள் தமிழ் மொழி மேலே, தமிழ் கலாச்சாரத்தின் மேலே, தமிழ் மக்கள் மேலே ஒரு அதீத பிரியத்தையும் அதீத அன்பையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு ராமாயணத்தோட சம்பந்தப்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டிலையும், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரமும் ஸ்ரீரங்கமும் மிக முக்கியமான இடங்கள். அங்கு அவர் செல்ல இருக்கிறாங்க. அது தமிழில் இருக்கிற அந்த தமிழினுடைய தொன்மை, தமிழ் இலக்கியங்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மக்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பு, அதனால தான் அவர் அதிகமாக தமிழ் மக்கள் இடத்துல அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களுக்காக 11 லட்சம் கோடி ரூபாயை வாரி கொடுத்திருக்கிறார். தமிழகத்தினுடைய மேம்பாடு, தமிழகத்தினுடைய வளர்ச்சியை விரும்பி கொண்டிருக்கின்ற, தமிழகத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்ற பிரதமர், அதாவது தமிழ் மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிற பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு வருகை ஒரு தமிழக மக்கள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பை காட்டிக் கொண்டிருக்கிறது. சரி,